வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? கோயம்புத்தூரை பொறுத்தவரை அடுத்த கட்டம் போக வேண்டும். வளர்ச்சி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மாநில அரசு முழுமையாக கோயம்புத்தூரை மறந்துவிட்டார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை வந்து கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு பொய்யை பேசிவிட்டு செல்வதற்கு மட்டுமே இந்த மாநகரத்தில் அரசியல் மீட்டிங் போடுறது மட்டும் பயன்படுத்திக்கிறார். மற்றபடி எல்லா தொழிற்சாலைகளையும் அழிச்சாச்சு, கரண்ட் பில்லை ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு, தண்ணீர் வரி ஏத்தியாச்சு, எதையும் விட்டு வைக்கவில்லை. 1000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தும் கூட எந்த பணமும் கூட கீழே இறங்கலைங்கய்யா. ஸ்மார்ட் சிட்டிக்கு 1445 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த ரோட்ல நீங்க சும்மா போய் பாருங்க, 100 மீட்டர் போனீங்கன்னா 2 குழி இருக்கும். அந்த அளவுக்கு தான் உள்கட்டமைப்பு வசதி இருக்கு. ஏன் குடிக்கிற தண்ணீர் கூட நீங்க பிரதமர் அவர்கள் மேட்டுப்பாளையத்துல சொன்னாங்க, குடிக்கிற தண்ணீர் கூட 15 நாளைக்கு ஒரு முறை வருது. அந்த அளவுக்கு செய்திருக்கின்றார். அந்த சகோதரர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய மாற்றத்தை கோவையிலிருந்து ஆரம்பித்திட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளித்திட, அதே நேரத்தில் மாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்திட உங்களுடைய சேவகனாக என்னை பணியமர்த்த ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகள், தூங்கத்தோட நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பெரியவங்க நிக்கிறாங்க. ஏன் கூட்டி நிக்கிறீங்க? எதுக்கு நிக்கிறீங்க? ஏன் நிக்கிறீங்க? அண்ணாமலை பார்க்கவா? எதுக்கு பார்க்கணும்? பேசறக்கா? என்ன பேசணும்? என்ன குட்டி? அந்த இப்ப நீங்க தான் ஓட்டு போடலையே, உங்களுக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு போடுவீங்களா?